இன்னைக்கு ஸ்கூல், ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ரெசிபி தான். குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி குழையாம, அடி பிடிக்காம உதிரி உதிரியா வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க சாதம் எவ்வளோ அழகா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்குன்னு. சாதம் சாப்பிடுறதுக்கும் நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. குக்கர்ல செய்றதுனால சீக்கிரமாவும் ரெடி ஆயிருச்சு. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இவ்வளோதான். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் லைட்டா உப்பு போட்டு வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதுல மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா சேர்த்து இன்னும் நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தண்ணியை அதோட சேர்த்துட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சமா தேங்காய், சோம்பு சேர்த்து அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால தக்காளி சாதம் இன்னும் டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறமா குக்கரை மூடி 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.